இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளியா 4 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் அப்படியே நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். குட்டி குட்டியா ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு. நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட், தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சோம்பு தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு முட்டையா உடைச்சு இப்படி ரவுண்டா சேர்த்துன்னு வந்துருங்க. கொஞ்சமா பெப்பர் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாமா? ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். இப்போ நம்ம திருப்பிடலாம். ஒரு முட்டையா எடுத்து திருப்பி விட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் முட்டை நல்லா வெந்திருக்கு. பொடியா நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளவுதான்மா, உடைச்சு ஊத்தின முட்டை கிரேவி ரெடி.